அன்பானவர்களே, உலகம் சொல்வது என்ன? பணக்காரன் ஆசிர்வதிக்கப்பட்டவன், சாதனை செய்தவன்தான் பெரியவன். ஆனால் வேதாகமம் முற்றிலும் மாறான உண்மையைச் சொல்கிறது. மனிதர்கள் உயர்வு என்று நினைப்பதை தேவன் சில சமயம் தாழ்வு என்று கூறுகிறார். மத்தேயு 5:3. ஆவியால் ஏழைகள் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. முதன்மை விளக்கம். இங்கே ஆவியால் ஏழைகள் என்று சொல்லும்போது அது பணமில்லாதவர்களைப் பற்றியல்ல, அது மனதின் நிலைமையைப் பற்றி. ஆவியால் ஏழை என்பது நான் தேவனில்லாமல் எதுவும் அல்ல என்று உணரும் மனிதன். தன் பலம், அறிவு, நிலைமையை நம்பாமல் தேவனின் கிருபையை மட்டுமே நம்புகிறவன். இப்படிப்பட்ட மனநிலையே உண்மையான தாழ்மை. ஆழமான ஆன்மீக அர்த்தம். ஏன் இந்த நிலைமைக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்? ஏனெனில் தன்னை நிரப்பிய பாத்திரத்தில் நீர் ஊற்ற முடியாது. ஆனால் காலியான பாத்திரம் எளிதில் நிரம்பும். அதேபோல் தன்னை நிறைந்தவன் என்று நினைப்பவன் தேவனை பெற முடியாது. ஆனால் தன்னை வெறுமையானவன் என்று உணரும் இதயம் தேவனால் நிரப்பப்படும். இதுவே இயேசு கிறிஸ்து போதனையின் ரகசியம். உதாரணம். ஒரு குழந்தை தந்தையிடம் வந்து, எனக்கு உதவி வேண்டும் என்று சொன்னால், தந்தை மகிழ்ச்சியுடன் உதவுவார். ஆனால் எனக்கு யாரும் தேவையில்லை என்றால், அவனுக்கு உதவி கிடைக்காது. தேவனிடமும் அதே விதி. ஆன்மீக பயன்பாடு. நாம் நம்மை கேள்வி கேட்க வேண்டும். நான் என் பலத்தை நம்புகிறேனா? இல்லையெனில் தேவனின் கிருபையை நம்புகிறேனா? நம் ஜெபத்தில், நம் வாழ்க்கையில், நம் எண்ணங்களில் தாழ்மை இருக்கிறதா? ஆவியால் ஏழை மனநிலை என்பது தாழ்வு அல்ல, அது பரலோகத்திற்கு திறக்கும் கதவு. வாக்குத்தத்தம். இந்த வசனத்தின் முடிவு மிக அற்புதம். விண்ணரசு அவர்களுக்குரியது. அதாவது இது எதிர்கால வாக்குத்தத்தம் மட்டுமல்ல. இப்போதே தேவனுடைய ராஜ்ய அனுபவம் அவர்களுக்குள் தொடங்குகிறது. முடிவு ஜெபம். அன்பான பரலோகத் தந்தையே, எங்கள் மனங்களில் தாழ்மையை உண்டாக்கும். நாங்கள் எங்களையே நம்பாமல் உம்மையே நம்ப கற்றுக்கொடு. ஆவியால் ஏழைகளாக எங்களை மாற்றி உம்முடைய ராஜ்ய அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் அளி. ஆமேன்.